உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான். அவெல்லாம் ஒரு ஆம்பளையா? உன் அண்ணன் என்னமோ பெரிய அவன் இவன்னு சொன்ன. இதுதான் அவன் ஆம்பளத்தனத்தை காட்டுற லட்சணமா? ஐசு, சாரி ஐசு. எல்லாமே கண்ணு மூடி கண்ணு திறக்கறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அது எப்படிங்க? உங்க குடும்பத்துல அம்மா பையன் எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள அடிப்பீங்க. நாங்க அடிய வாங்கிட்டு உங்களை மன்னிச்சிடணும். இல்ல, எனக்கு புரியல. உங்ககிட்ட அடி வாங்குறதுக்குனே எங்களை பெத்து விட்டுருக்காங்களா? அக்கா, ஐயோ கோவப்படாத ஐசு. அவன் அடிச்சது நான் சரின்னு சொல்லலையே. அவனைத்தான் நானும் திட்டிக்கிட்டே இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேள. நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? முதல்ல நீங்க யார் எனக்கு? ஐசு, என் தங்கச்சி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நான் உங்க கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஐசு ஐசு, நான் சொல்றத கேளு. அவசரப்படாத, பேசுவோம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். இல்ல, இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க உங்க வழிய பாருங்க, நான் என் வழிய பாத்துக்கிறேன். உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு என் குடும்பம் 100 மடங்கு முக்கியம். ஐசு ஐசு, அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்ட? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்து இப்படி சடனா அவசரப்பட்டுட்டியேக்கா. நீ சும்மா இருடி. உனக்கு இதெல்லாம் புரியாது. சுயமரியாதைய விட்டு கொடுத்துட்டு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவமானப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு நான் மட்டும் அங்க போய் வாழ்ந்து என்ன கிழிக்க போறேன்? என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், விடு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, இல்லனா கூட நான் பேசுறேன். யாரும் எனக்காக கெஞ்ச வேண்டாம், புரியுதா? அக்கா, இவங்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதரா, பொறுமையாடுறா பொறுமையாடுறான்னு. கேட்டானா? இப்போ திருப்தியா? திருப்தியா உனக்கு? மொத்தத்துல எல்லாத்தையும் முடிச்சு விட்டீல. என் வாழ்க்கையை குழி தோண்டி பதச்சிட்டியே. உனக்கு சந்தோஷம் தானே இப்போ? டேய், என்ன எதுக்கு இப்போ கத்துற? என்னாச்சு? இன்னும் என்ன என்ன சொல்ல சொல்ற? நீ மகாவை அடிச்சு அசிங்கப்படுத்தினதெல்லாம் ஐஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன வேண்டாம், இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டா. திருப்தி தானே உனக்கு? டேய் விடுறா, போனா போகட்டும். இத பாரு, அப்படிப்பட்ட திமிரு பிடிச்ச குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை நீ எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? ப்ரோ, என்ன ப்ரோ பேசுற? கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம போனா போட்டுன்னு சொல்ற? பின்ன அவ எப்படி நடந்துக்கிட்டா நீயும் பார்த்தல. இப்பவே அவ நம்ம அம்மாவை கை நீட்டி அடிக்கிறான். அவ அக்காவை நீ கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் பண்ணுவாளோ? கொஞ்சமாவது பெரியவங்களை மதிக்கணும், பொறுமையா இருக்கணும். மினிமம் மேனஸ் கூட இல்லாத அவளோட அக்காவை நீ ஏன்டா கல்யாணம் பண்ணணும்? ப்ரோ, இப்படி எல்லாம் பேசாத ப்ரோ. செஞ்ச தப்பு உன்னோடது.
ஐசு என்ன வேண்டான்னு சொல்றானா அதுக்கு காரணம் நீதான். டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நம்ம அம்மாவை ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா, அத பத்தி உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. அப்படியே லவ் மட்டும் பொங்கி வருதுல உனக்கு. ப்ரோ இங்க பாரு, இப்ப பிரச்சனை அம்மா மகா வடிச்சதோ மகா அம்மா வடிச்சதோ கிடையாது, நீ மகா வடிச்சதுதான். கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம ஆத்திரத்துல நீ பண்ணி வச்சதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இப்ப கூட என் லைஃப் போகும்னு கவலை இல்லாம எவ்வளவு அசால்ட்டா போனா போட்டுன்னு சொல்ற. நீ ஒரு செல்ஃபிஷ் ப்ரோ. ஆமாண்டா, நான் செல்ஃபிஷ் தான். என் குடும்பத்துல உள்ளவங்க மேல யாரு கை வச்சாலும் உன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால. அப்படி சூடு சொர்ணம் இல்லாத காதல் கருமெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ ஐஸ் என்ன மறந்துட சொல்றியா? ஆமா, மறந்துரு. அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. இந்த மாதிரி ஆட்டிடியூடோட இருந்தீனா நம்ம குடும்பத்துக்கு எந்த பொண்ணு செட் ஆக மாட்டா. என்னடா சொன்ன? நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாளா? சொந்த குடும்பத்தை அசிங்கமா பேச எப்படா உனக்கு மனசு வந்துச்சு? சொல்றா. அப்ப எதுக்குடா அவ மேல எனக்கு ஆசையை வளர்த்த? ஐச உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் தொட நிக்கிறேன்னு எதுக்குடா சொன்ன? அவ பிறந்த நாளுக்கு போய் கேக்கெல்லாம் ஊட்ட வச்ச, கங்கண கயிறு கட்ட வச்ச, இதெல்லாம் எதுக்கு பண்ண? அங்க அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இங்க என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கும்போது இப்ப வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டுறா என்னடா பண்றது? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? அவ பாட்டுக்கு அசோக்கியோ இல்ல யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்திருப்பா. தேவையில்லாம அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு என் மனசுலயே ஆசையை வளர்த்துட்டு எதுக்குல இதெல்லாம் பண்ண? அந்த குடும்பம் சரியில்லை, அந்த பொண்ணெல்லாம் வேண்டானா அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இப்ப வந்து சொல்ற இதுக்குதான் அன்னைக்கு என்ன காப்பாத்தினியா? அப்பவே விஷம் குடிச்சு செத்து போன்னு சொல்லி என்ன விட்டுருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு நீ அழுகுற? பேசிட்டு தானடா இருக்கேன். என்ன பேசுற? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீ பேசுவியா? நீ லவ் பண்ணது இல்ல, உனக்கு லவ் பத்தி எதுவுமே தெரியாது, அதான் எல்லாத்தையும் ஈஸியா ஹர்ட் பண்ணிடுற. ஒரு பொண்ண மனசுல நினைச்சு அவதான் வாழ்க்கை அவதான் உலகன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பெரிய குண்டை தூக்கி போடுறீல, அது எப்படி வலிக்குன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. என்னக்கா? அந்த விக்ரம் உன்னை அடிச்சாரா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.